அரசியலுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். வரும்போது மன்னிக்கணும், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வரத்துக்கு நிகழ்ச்சிக்கு. அதில் என்ன சார் இருக்குது, சென்னை டிராஃபிக்கு அதனால லேட் ஆகிருக்கும்? இல்லை அதெல்லாம் இல்லை. நான் தான் வர வழியில் உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு, எங்கள் இடத்துலேருந்து வர்றதுக்கு வழியில் ரெண்டு தியேட்டர் வருது. தேட்டரா? சினிமா தேட்டரு. அதுக்கு பயந்துக்கிட்டு நான் கொஞ்சம் சுற்று வழியில் வந்தேன். ஏன் அந்த வழியில் வந்தேன்? அந்த வழியில் ஐயோ, அது தெரியாதா உங்களுக்கு? நிறைய இடங்களில் ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த ஸ்பைடர் மேன் ஒரு புது படம் வந்திருக்கு. ஸ்பைடர் மேன் ஏதோ ஒரு பேர் ஒரு புதுசு வந்திருக்கா இந்த படம். அது எப்போவுமே ஸ்பைடர் மேன்லாம் பசங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓடும். பெற்றோர்களும் கூப்பிட்டு போவாங்க, பசங்களும் தானாக வரும். இந்த ஸ்பைடர் மேன் படம் பார்க்க வரவங்களாம் இந்த தியேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன் ஒரு தேட்டரில் ஓடும். எல்லா தேட்டர்லையுமே இப்போ இன்னொரு பெருசு சின்னது மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதில் ஜனநாயகன் ஓடுது. இது ஓட்டணும்ல, அதுக்கு ஏங்க ஜனநாயகன் மற்ற படம் மாதிரி லியோ படம்லாம் முதல் நாளே 100-150 கோடி வந்துச்சு. மற்ற படம் கில்லி 160 கோடி, இவ்வளோ 200 கோடி வந்துச்சு ஒரு நாளைக்கு. இதெல்லாம் இது பல நாளாகியும் ஏற்கனவே பார்த்துட்டாங்க, நிறைய பார்த்துட்டாங்க. அது அவ்வளோதான் ஓடுது. நிறைய தேட்டரில் ஷோ காலியாகி அன்றைக்கி ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும் டிக்கெட் வாங்கியிருந்தாராம், படம் போட மாட்டேன்ட்டாங்களாம். இவர் போய் தகராறு பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு ஆள் ஆனாலும் எனக்கு படம் போட்டு தான் ஆகணும் நீங்கள். அவங்க என்ன பண்ணாலும் அவர் காசையும் திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு பாப்கார்னு, கூல்ட்ரிங்க்ஸு, சமோசாலாம் கொடுத்து வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. இன்னொரு நாளைக்கு நீங்கள் வாங்க, ஷோ காலி. இது ரைட்டு. அது நம்ம அந்த லாஜிக் புரியுது. ஏன்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் அதெல்லாம் இல்லீகலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நிறைய மாவட்டங்களில் என்ன பண்ணுறாங்களா, பல இடங்களில் இந்த ஸ்பைடர் மேன் போடுறான் பாருங்கள் அந்த தியேட்டர்லலாம். ஜனநாயகனும் சும்மா பேருக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்பைடர் மேன் பார்க்க வர பசங்கள்லாம் பிடிச்சி கட்டாயப்படுத்தி ஜனநாயகன் தியேட்டருக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. கட்டாய காட்சி திணிப்பு. ஆமாம். அதில் வேறு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இது அடல்ட்ஸ் ஒன்லி, 18+. ஏ படம். குழந்தைகள் 18+ன்னு வரும்போது அனுமதிக்கவே கூடாது. அனுமதிச்சா 3 ஆண்டு சிறை. யாருக்கு? தியேட்டர் ஓனருக்கு, அந்த அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு. இதில் ஒரு அமைச்சர் ஒருத்தர், அந்த அமைச்சர் அவர் மனைவி குழந்தையோட ஒரு 8 வயசு குழந்தையோட சுற்றுச்சூழல் அவரே தான், விகே ராஜீவா அவரே. ஆமாம், அவர் தான் செம்ம வசூலாம் அவர். ஆனால் பாருங்கள், இந்த தாவேகால மட்டும் அவங்கள மாதிரி கை சுத்தமானவங்க அமைச்சர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. அவங்க யாரும் கையால் லஞ்சம் வாங்குறது இல்லை. ஏன் அதெல்லாம் இப்போ அந்த விகே ராஜீவ் சுற்றுச்சூழலில் பல இடங்களில் சாயப்பட்டுற அங்கே இங்கெல்லாம் அவங்க மாமனாரை வச்சு வாங்குறாரு லஞ்சம். அவர் பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை அவங்க அண்ணனை வச்சு வாங்குறாராம். ஒருத்தர் டிகே பிரபு களிமவளத்தில் அவங்க அப்பாவை வச்சு வாங்குறாராம், துரை கருணாநிதினு அவங்க அப்பா. அப்புறம் நம்ம பெரியவர் இருக்கார இயக்க புஷ் இல்லை, அது பேர் என்ன, புஷி. நமக்கு அதில் புஷ் ஆனந்த்னு வருது, புஷி ஆனந்த். அவர் அவங்க மாப்பிள்ளைங்கள 2 பேர் வச்சு வாங்குறாராம். இப்போ நான் சொல்கிறது புரியுது இல்லை? நேரடியாக அமைச்சர்களுக்கு கை சுத்தம், அவங்க கையால் வாங்க மாட்டாங்க. அப்பா, தம்பி, அண்ணன், மனைவி, இப்படி இவங்க மூலமாக வாங்குறாங்க. இதெல்லாம் வரும்போது இந்த ஒரு அமைச்சர், அவர் தான் நீங்கள் சொல்கிற அந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தான். அவர் 8 வயசு குழந்தைய கூப்பிட்டு அடல் சொல்லி படத்தில் கூப்பிட்டு போய் அதை வேறு வீடியோ எடுத்து ரீல்ஸு போட்டுக்கிறாங்க. அவர் பார்க்குறாருன்றது பெருமை. அதனால தான் என்ன வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஸ்பைடர் மேன் பசங்க பார்க்குற இடம், அந்த படம் நல்ல குழந்தைங்க. இந்த ஸ்பைடர் மேன் 13 வயசுக்கு மேலே இருக்கும் பார்க்கலாம். ஆமாம். அந்த மாதிரி பசங்களை கட்டாயப்படுத்தி ஜனநாயகங்களை உட்கார வைக்கிறாங்களாம். எனக்கு ஒரு பயம், நம்ம பாட்டில் காரில் அந்த தியேட்டர் வாசல் வழியாக வரும்போது டப்புன்னு டிராஃபிக்னு சொல்லி மடக்கி நம்மளை காரு தியேட்டருக்குள்ளே அமுச்சு பிடிவாதமாக போய் ஜனநாயகங்களை உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த கொடுமை எப்படி பார்க்குறது? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், இது வேறு எதுக்கு நமக்கு கூடுதலாக ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி
அதனால் இந்த பின்னால் சந்து, இந்த குறுக்கு சந்து, எலி சந்துங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பாருங்க, அது வழியாக பூந்து வந்தேன். தியேட்டர் வாசல் வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லி டைவர்ட்டு சொல்லி வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. சரி, விஷயத்துக்கு போவாங்க. நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியில் 1000 நிர்வாகிகள் இணைவு விழா வந்து வச்சுருந்தாங்க. அதில் சீமான் அவர்கள் பல நாட்கள் கழித்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு எதிராக பல கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ஒரு கேள்விகளை? கேட்டிருக்காரு. கள்ள சந்தையில் டிக்கெட்டு வாங்கினவெல்லாம் வந்து இன்றைக்கி அமைச்சராக இருக்கான்ற அர்த்தத்தில் பேசியிருக்காரு. பிளாக் மார்க்கெட் டிக்கெட் வாங்கணும். உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்சு நம்மளும் வந்து அதில் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம். ஒரு 4-5 டிக்கெட்டு அமைச்சர் டிக்கெட்டில் வந்து ஏற்கனவே பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் விற்றதாக வந்து பல செய்திகள் இருக்குது. 4-5 தானா? 4-5 தானே சொல்கிறீங்க? 4-5 பேர், அவ்வளோதானா? நமக்கு தெரிஞ்சது 4-5 பேருங்க. எல்லாருமே அதுதான் விற்றுருப்பாங்க அப்படின்னா இருக்கலாம். நம்ம எல்லாருமே சொல்ல இல்லை, நம்ம சொல்கிறேன். இன்னும் நமக்கு தெரிஞ்சு 4-5 பேர் வந்து நம்ம விசாரித்த வரைக்கும் ஞாபகம் இவர் பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட்டு வழக்கமாக விற்பாருங்க அப்படின்னு சொல்லி தெரியுங்க. எங்கள் ஊரில் வழக்கமாக பிளாக் மார்க்கெட்டில் போனேன், வாசலில் வந்து ஹெச்ஆர் 4 டிக்கெட் இருக்குது, 4 டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லி விற்பாருங்கன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் அடிப்படுது. நமக்கு தெரியாதுன்னு எவ்வளோ பேர், எல்லா மாவட்டத்துலேயும் நமக்கு எல்லாரையும் தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து திரள் நிதிக்காரன்னு சொல்லி என்னை வந்து சொல்கிறாங்க, மக்கள்கிட்டேருந்து திரள் நிதியாக வாங்கினாங்க. அதாவது சீமான் நாம் தமிழர் கட்சிக்காக மக்களிடமிருந்து வசூல் செய்கிறார் என்று. நான் திரள் நிதிக்காரன் தானே தவிர திருட்டு நிதிக்காரன் இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. அது எதை நினச்சி சொல்கிறாருன்னு தெரியல. சில பேர் என்னமோ தாவேகாவுக்கு வெளிநாட்டிலேருந்து ஏதோ கிறிஸ்தவ மிஷினரிட்டேருந்து பணம் வருதுன்னு சொல்கிறாங்க. லாட்ரி பணம் வருதுங்கிறது தான் அது ஒரு பக்கம் தெரியுது. ஆக எதுவுமே சட்டபூர்வமான பணமாக வரதா தெரியல. இதைத்தான் சீமான் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரோன்னு நமக்கு தெரியுது. குறிப்பாக அந்த ஜாதி மத இஷ்யூவை கையில் எடுத்துருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது சீமான் பார்வையில்? அதாவது அரசியலுக்கு வரும்போது அதை போட்டுக்கிட்டீங்க, சினிமாவில் இருக்கும்போது விஜய்னு போட்டுக்கிட்டீங்க. ஆமாம், சினிமாவில் இருக்கும்போது விஜய்னு போட்டுக்கிட்டா தான் அப்போ தான் எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. ஆர்யான்னு ஒரு நடிகர் இருக்கார். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன? அவர் இஸ்லாமியர். அவர் தவறு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஏதோ ஒரு நம்ம நடிக்க சூர்யா பேரை மாற்றிக்கலையா? எல்லாருமே மாற்றிருக்காங்க. சரவணன்ற பேரை சூர்யான்னு மாற்றிக்கலையா அவர்? அந்த மாதிரி பார்த்தா அந்த அம்மா ஜோதிகா, அவங்க பேர் வேறு என்னமோ, நக்மா அவங்க அக்கா. ஆமாம், அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள், ஆனால் வேறு பேர் மாற்றிக்கலையா? நதியா, அவங்க ஒரிஜினல் பேர் சரின்னு அவங்க மாற்றிக்கலையா? இது மாதிரி தான் வந்து ஆர்யா வந்து அவர் பேர் ஜம்ஷத்னு பேர். இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலேயுமே திலீப் குமார்னு பேர் வச்சார். அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா முகமது யூனுஸ்னு வச்சுருப்பார். அவருடைய ஒரிஜினல் பேர் சிவாஜிராவ். மதுபாலான்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம், அவங்க மதுபாலான்ற பேர் வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிறைய இருக்காங்க. அதாவது அந்த இந்து பேர் வச்சாதான் வந்து போனி ஆகும் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் நான் சொல்கிறது உண்டு, மும்தாஜ்னு பேர் வச்சவங்க அந்த ஹிந்திலையும் இருந்தாங்க, தமிழ்லையும் ஒரு மும்தாஜ் இருந்தாங்க. ஷாருக் கான் இல்லையா, சல்மான் கான் இல்லையா, அமீர் கான் இல்லையா, சைஃப் அலி கான் இல்லையா, அவங்களாம் அந்த முஸ்லீம் பேர் தான் வச்சுருக்காங்க. ஜனங்க வந்து முஸ்லீம்ன்றதுக்காக யாரையும் வந்து உற்சாகப்படுத்துகிறதோ ஊக்கப்படுத்துகிறதோ இல்லைன்றதுனால தடுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுடைய திறமை ராசி இது அப்படிங்கிறது தான். இவர் சினிமாவில் இருந்த வரைக்கும் விஜய்னு பேர் வச்சுக்கிட்டா அது சௌரியமாக இருக்குன்னு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் இப்போது இதுக்கு வரும்போது அந்த கிறிஸ்தவர் கோர் ஓட் பேங்க் வேணும்ல, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அப்படி வரும்போது நம்ம வந்து இதில் போய் அதனால தானே திருச்சி கிழக்கு பெரம்பூர்னு ஏன் நிற்கிறாரு? அங்கே கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமாக இருக்குன்னு நிற்கிறாரு. உங்களுக்கு தான் ரசிகர்கள் வந்து எல்லா ஜாதியிலேருந்து எல்லா மதத்துலேருந்து இருக்கான்ற நம்பிக்கை இருந்தால் அப்போ பொதுவான பரவலாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி போய் இடத்துல நிற்கலாமே. நீங்கள் நிற்கிறது வந்து ஜனநாயகம், எந்த தொகுதி வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதை பற்றி நம்ம வந்து குறை சொல்லலை. ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் ஜாதி பார்க்குறீங்க, இல்லை மதம் பார்க்குறீங்க, ஆனால் வெளியில் மத சார்பற்ற அப்படின்னு பேசுகிறீங்க. இப்போ கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் திசையன் வலை நம்ம இதுக்கிட்ட திருச்செந்தூர் பக்கத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க சர்க்குலர் போட்டிருக்காங்க அரசுலேருந்து, பள்ளிக்கூடத்தில் வந்து மதமோ அரசியலோ எதுவும் வந்து கூட்டம் நடத்தக்கூடாது, அது சம்மந்தமான விஷயம்லாம் நடத்தக்கூடாது. அது வந்து சஃபாரியா என்னமோ சஃபாரியா தூய ஏதோ ஒரு தோமார் ஏதோ ஒரு அது பள்ளிக்கூடம்.
அங்கே பார்த்தீங்கன்னா 3 நாளாக ஜப கூட்டம் நடத்துகிறாங்க பள்ளி வளாகத்துக்குள்ளேயே. ஆமாம், இது பெற்றோர்கள்லாம் எதிர்த்துருக்காங்க. அது ஏதோ இந்து முன்னணி என்னமோ அவங்களாம் போய் எதிர்த்துருக்காங்க. உடனடியாக கைது பண்ணிட்டாங்க. யாரை? போராட்டம் பண்ணவங்கள, பெற்றோர்களை. நீங்கள் தானே ஜீவோ போட்டீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடத்தக்கூடாதுன்னு. அப்போ நடத்தின அந்த நிர்வாகிகள், ஹெட்மாஸ்டர்ஸோ கரஸ்பாண்டோ பிரின்சிபாலோ யாரோ, அவங்களெல்லாம் கைது பண்ணணும், இல்லை வழக்கு போடணும். அவங்கள விட்டு நீங்கள் அவங்களெல்லாம் ஒன்றும் செய்யலைங்கிறதுனால தானே இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள கைது பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நாங்கள் ஒரு ஜீவோ போடுவோம், சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஜீவோ போடுவோம். ஆனால் வந்து இப்போ கூட டி.கே. பிரபு, கனிம வளத்துறை அமைச்சர், அவர் ஒரு பள்ளிக்கு போயிருக்காரு. ஐயா போனால் வந்து தமிழ்நாடு வாழ்கன்னு சொல்லுங்கள், இந்தியா வாழ்கன்னு சொல்லுங்கள், பிரதமர் மோடி வாழ்கன்னு சொல்லுங்கள், முதல்வர் விஜய் வாழ்கன்னு கூட சொல்லுங்கள், தப்பில்லை. ஏன்னா முதல்வர்ன்றவர் பொதுவானவர். டிவிக்கே வாழ்க யார் சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு? பிரபு அமைச்சர். தவேகான்ற கட்சி வாழ்க அப்படின்னா அது அரசியல் இல்லையா? அதுவும் கட்சி அரசியல் இல்லையா? முதலமைச்சர்னா பொதுவானவர் தமிழ்நாட்டுக்கு. யார் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள ஒரு விஜயா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வாழ்கன்னு சொன்னால் தவறு ஒன்றும் இல்லை. டிவிக்கே வாழ்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க? பசங்க கும்பலாக டிவி, அது என்ன தெரியுது, அதில் சொல்லுங்கப்பா டிவிக்கே வாழ்க கற்றுங்க அப்படின்னா டிவி கற்று. இப்போ பள்ளிகளுக்குள்ள சினிமாவை கொண்டு வர்றது, அரசியலை கொண்டு வர்றது யார்? மதத்தை கொண்டு வருது. ஜீவோ போடும்போது அங்கே ஜீவோ, சினிமாவையும் நீங்கள் தான் உள்ளே கொண்டு வரீங்க, உங்கள் அமைச்சர்களே கொண்டு வராங்க, அரசியலையும் அவங்க தான் கொண்டு வராங்க, மதத்தையும் அவங்க தான் கொண்டு வர்றாங்க. இது என்ன ஒரு நியாயம்? அப்போ சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்னா இவங்களுக்கு அவங்களே பரவாயில்ல போல இருக்க. யார்? திமுக. அவங்க சரியில்லைன்னு சொல்லி தானே மக்கள் வந்து அவங்கள ஒதுக்கி விட்டாங்க. அவங்கள விட மோசமாக இருப்பீங்க போல இருக்க. அவங்களாவது வந்து இது வந்து கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை, சிறுபான்மையினர் போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் வந்து வெளியில் பேசுவாங்க. அட்லீஸ்ட் வந்து ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் வேஷமுள்ள போடுறீங்க. நீங்கள் மக்களிடம் வந்து அதாவது விக்கு வைத்து ஏமாற்றிருக்கிறீர்களே. ஐயா அவர் நான் ஒன்றும் பர்சனலாக சொல்லலை, இல்லை அதான் பார்க்குறேன், நான் அதை சொல்லலை, அந்த விக்கை சொல்லலை. நான் சொல்கிறது மக்களிடம் ஏதோ ஒரு அதை கொண்ட எப்படி வச்சுங்களேன், தமிழில் சொல்லப்போம். நம்ம ஏன் இங்கிலீஷ்லலாம் பேசணும்? விக்கெல்லாம் தமிழில் சொல்லுவோம். கொண்டே மறைக்க தெரியலையே உங்களுக்கு, ஜீவோ போட்டு பிரயோஜனம் இல்லையே. இதைத்தான் சீமான் வந்து அதை சொல்கிறாரு. பள்ளிகளில் வந்து சினிமா வந்து வந்தது கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது கூட பேசியிருக்காரு, அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறேன், வெறியோடு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இல்லை அதாவது இந்த பேசின அந்த கூட்டத்தில் உள்ள பேசினதை பற்றி நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அதாவது பள்ளிகளில் ஏன் வந்து இந்த சினிமா இந்த அரசியல்லாம் கூடாதுன்னு இவங்களே தான் ஜீவோ போகிறாங்க, இவங்களே தான் அதை வயலேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன தடவை தேர்தலுக்கு முன்னால் இவர் போய் ஒரு குடும்ப விவகாரம், அந்த விவகாரத்து அது விட்டுருங்க, அது நம்ம பேச வேணாம், அது அவங்க. ஆனால் என்ன பேசுனாங்க, இவரோட தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சில பெண்கள் இல்லை, அவங்க வந்து அவருக்கு நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், சங்கீதா போனான்னு நாங்கள் வந்து பொண்டாட்டியாக கூட இருப்போம். அது கேவலமாக இல்லை தமிழ்நாட்டு கலாச்சாரம்? இப்போது 3 நாள் ஒரு பொண்ணு வச்சுருக்கு, நான் வந்து சிஎம்மோட ஆள். கேட்குறதுக்கு எவ்வளோ கன்றாவியாக இருக்குது பாருங்கள். ஏதோ படத்தில் ஒரு பாட்டு வரும், ஆளானாலும் ஆள் அழுத்தமான பாலைவன சோலைன்னு நினைக்கிறேன், அப்படின்னு ஒரு பாட்டு. சிஎம்மோட ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை ஒரு நீங்கள் ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டீங்க, அதுக்கு தமிழில் வேறு ஒன்று சொல்லுவாங்க, புரியுது இல்லையா? ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா மனைவி, துணைவி, இணைவின்னு அவங்க திராவிடத்தில் சொன்னாங்க. அவர் ஈரோட்டுக்காரர் வந்து வப்பாட்டினே ஓப்பனாக சொன்னார். அது எல்லாம் ஒரே அர்த்தம் தானே. அப்போது நான் சிஎம்மோட ஆளுன்னு பெருமையாக ஒரு இளம் பெண் சொல்கிறார் என்றால், இந்த கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டின் பண்பாட்டை எந்த அளவுக்கு தாவேகா என்ற ஒரு கட்சியும் அதன் தலைவரும் இதை வந்து சிதைத்திருக்கிறார்கள். வெக்கமே இல்லாமல் சொல்லுது அந்த பொம்பளை. அவன் முகத்தெல்லாம் ஒன்றும் மூட கூட இல்லை, பெருமையாக இருக்கும் போல இருக்கு.
இவருக்கு வப்பாட்டியாக இருக்கேன், இவருக்கு ஆளாக இருக்கேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி அந்த குடும்பம் பாவம் வெளியில் தலை நிமிர்ந்து நடமாடுன்னு எனக்கு தெரியல. இது நடந்துகிட்ருக்கு. சரி, இவர் பேரை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யார் பார்த்தாலும் பாருங்கள், அவன் பேர் குப்புசாமியாக இருக்கும். அவன் வந்து இப்போ தாவேகாவில் சேர்ந்ததுக்கப்புறம் விஜய் குப்புசாமி, தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சுருப்பான். விஜய் தட்சிணாமூர்த்தி, முன்னால் ஒரு விஜய் போட்டுக்கிட்டு இல்லை. ஆனால் பண்ணுறது பூரா அவன் பண்ணுறது பூரா, நான் அந்த விஜயை சொல்லலை. இந்த பேர் வைக்கிறவன்லாம் பாலியல் வன்முறை, அடித்து பிடுங்கிறது, வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டுறது, குவாரியில் போய் லஞ்சம் வாங்கிறது, பண்ணுறதெல்லாம் இவ்வளவும். இந்த விஜய் மோகன் ஒருத்தர் கட்சியில் ஒரு பெண்ணை சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நிர்வாண படம் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? புதுசாக இருக்குது. இல்லை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸு இல்லை ஸ்டாம்ப் சைஸில் ஃபோட்டோ கேட்பாங்க. ஒரு ஏதாவது அவங்கள பற்றி ஒரு விவரங்கள் கேட்பாங்க, பயோடேட்டா கேட்பாங்க. நியூட் பிக்சர் நிர்வாண சைஸில் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு தயாரிப்பாளர் கேட்டாலே செருப்படுத்தி அடிப்பாங்க. அப்படி கேட்டு அதை பண்ண பாழ்படுத்தியிருக்கான். அவன் பேர் விஜய் மோகன். விஜய் மோகன், ஆமாம். அப்புறம் விஜய் ரமேஷ்னு ஒருத்தன், அவன் ஒரு பொண்ணை வந்து அண்ணன் தளபதி விஜயோடு உனக்கு ஃபோட்டோ எடுத்துறேன், அந்த பொண்ணுக்கு ஆசை முதல்வர் விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், நான் ஏற்பாடு பண்ணுறேன் சொல்லி பூந்தமல்லியில் ஒரு ரிசார்ட்டு கூப்பிட்டு போய் வேலையை முடிச்சு சோழியை முடிச்சு விட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னால் அவன் பேர் என்னென்னா விஜய் ரமேஷ். இப்போ தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் இந்த தப்பு பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் என்னென்னா விஜய்ன்ற பேரை கூட சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு தேவட்டி கொள்ளக்காரன் இல்லை நடு ரோட்டில் வந்து என்ன சொல்கிறது, வேறு ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவன், செயின் பறிக்கிறவன், எவனாக இருந்தாலும் பேருக்கு முன்னால் விஜய்னு சேர்த்துட்டா அவனை விட்டுறணும் போல இருக்கு. ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. எப்படி எடுப்பாங்க? அவன் தான் விஜய் பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் போட முடியாது, போட மாட்டாங்க. அந்த நான் சொன்ன அந்த விஜய் ரமேஷ் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அவர் மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு வழக்கு இருக்கான். அது தவிர கள்ள நோட்டு அடித்து ஒரு வழக்கு ஒன்று இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உத்தமர் தான் வந்து இப்போ விஜய் மோகன்ற பேரில் ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணை ஏமாற்றி கொண்டு போய் ரிசார்ட்டில் போய் வேறு என்னமோ பண்ணியிருக்கான். இது இப்போ இன்னும் எவனோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சரவணகுமார், என்ன பேராக இருந்தாலும் முன்னால் விஜய், வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பெண்ணை அருவாளால் வெட்டி 21 சவரன் நகை கொள்ளடிச்சிட்டு போயிருக்கான். அப்புறம் வந்து 2 பேர் வந்து குட்கா கடத்தியிருக்கானுங்க. அப்புறம் ஒரு லாரி உரிமையாளரை மிரட்டி கார்த்திகேயன், சதீஷ்குமார்னு தேவைக்கா நிர்வாகிகள், அவங்க வந்து ஒரு 21 லட்சம் தான். அப்புறம் வேறு எவனோ வந்து டாஸ்மாகில் உரிமை லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி 30 லட்சம். இவ்வளவும் தேவைக்கா நிர்வாகிகள். இப்போ குற்றம் நடக்கிறது பூரா வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள், தாவேகா தொண்டர்கள்ன்ற பேரில் தான் வந்து குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பேசுகிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிப்போம், பெண்களுக்கு நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்போம். அன்றைக்கி பேசுனீங்களே 2 வயசு பொண்ணுலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் திமுக அரசில் பாதுகாப்பு இல்லைன்னு உண்மைதான், அப்படி தான் இருந்துச்சு. நம்மளும் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஏற்று பேசுனீங்களே, நீங்கள் வந்து என்ன மாற்றம் வந்தது? கஸ்டோடியல் டெத்து, அது காவல்துறை அல்லது சிறையில் இருக்கும்போது அடித்து கொல்லப்பட்டவர், இது வரைக்கும் 3 பேர். இந்த சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி, அப்புறம் ஒரு அருணானந்தமான் ஒருத்தர், இப்போ நடுவில் ஒருத்தர் பாலாஜி. என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் இப்படி இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் 2 பேர் மாட்டியிருக்காங்க, குட்கா கடத்திருக்காங்க. குட்காவோட மாட்டிக்கிட்டான். எங்கடா எடுத்துகிட்டு போகிறான்னா, அங்கே ஒரு பொட்டி கடையில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அங்கே விற்கிறதுக்காக, அங்கே கொண்டு போய் சப்ளை பண்ணுறதுக்காக போகிறேன். அங்கே போய் பார்த்தா அவர் வந்து தாவேக்கா நிர்வாகி, யார், பொட்டி கடைக்காரர். இவங்க 2 பேர் பேர்லேயும் கேஸ் போட்டு அவரை விட்டாங்க. அவருக்காக தான் அவன் எடுத்துகிட்டு வரான். கொண்டு வந்தவன் பேர்லேயும் குற்றம், விற்கிறவன் பேர் வாங்குறவன் வாங்கி வெளியில் விற்கிற மாதிரி இருக்கிறவன் பேர்லேயும் குற்றம். அப்புறம் அந்த சபரிவர்மன் வந்து 3 பாக்கெட்டு பான்பராக் வச்சுருந்தாருன்னு சொல்லி அவர் கூட்டு போய் அடித்து மாற்றுத்திறனாளின்னு பார்க்காம 19 இடத்துல காயம், 3 இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு, அடித்து கொண்டுட்டீங்களா? ஏன் அவரை அடித்து கொண்டாங்க? அவர் தேவைக்காய் இல்லை, அதனால் அடித்து கொண்டுட்டாங்க. அவர் பொதுமக்கள், சாதாரண ஆள். தேவைக்காலாக இருந்ததுன்னா
ராஜ மரியாதையோடு அவர் விட்டுருப்பாங்க. இப்போ ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கு. அந்த இவரை பொட்டி கடைக்காரரை மட்டும் விட்டாங்க. இது இப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரே வார்த்தையில் சொல்லி அதை வந்து முடிக்கிறேன். அதாவது வீட்டை திருத்த முடியாதவர் நாட்டை எப்படி திருத்துவார்? நான் வீடுன்னு சொல்கிறது அவருடைய கட்சி விஜய். வீட்டை திருத்த முடியாதவர் நாட்டை எப்படி திருத்துவார்? அவர் வீட்டில் அவர் வீடுன்றது கட்சி உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் இந்த பாலியல் கல்குவாரி மிரட்டுறது, வெட்டுறது, சூளையில் போய் காசு கேட்கறது, வீடு பூந்து வெட்டுறது, போலீஸ் இந்த சிங்கப்பலை பார்க்கல, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட பொம்பளைங்க கிட்ட போய் அவர் வக்கீலாம் தாவேக்கா வழக்கறிஞர் ஃபுல்லு போதையில் போய், ஏய் நீ சும்மா தானே இருக்கிற, நீ வந்து அரசு பணி தானே, சிங்கப்பெண் அதிரடிப்படை தானே, ஏன்னா வீட்டில் கொண்டு போய் ஜீப்பில் விட்டுவான்றார். போதையில் இவரை வீட்டில் கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் விடுறதுக்கு தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை. அப்புறம் நீங்கள் 630 பேருக்கு வந்து மெடல் கொடுத்தீங்க, கார் கொடுத்தீங்க, பைக்கு கொடுத்தீங்க, விழாலாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட பார்த்தேன், விழாலாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த விழா வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் தேவை. நல்ல நற்பணி செய்யக்கூடிய இவங்களுக்கு காவல்துறையினருக்கு வந்து அவ்வப்போது அந்த மாதிரி விருதுகள் கொடுத்து ஊக்கப்படுத்துவது என்பது ஒரு வருடம் நடக்கக்கூடிய பண்ணுங்க. பட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து காவல்துறை இந்த லட்சணத்தில் வச்சுருக்கீங்க. உங்கள் கட்சிக்காரனே மதிக்கலைன்னா பொதுமக்கள் எப்படி மதிப்பான்? புரியுது. இது அதே மாதிரி உங்கள் கட்சிக்காரன் தப்பு பண்ணால் நீங்கள் வெளியில் பேசும்போது என்ன, அமைச்சரவை கூட்டத்தில் பேசும்போது, அதிகாரிகள் கூட்டத்தில் தாவேகா என்பதற்காக யாரையும் விட்டுவிட வேண்டாம். அது எந்த கட்சி என்பதற்காக, ஆளுங்கட்சி என்பதற்காக தவறு யார் செய்தாலும், குற்றம் யார் செய்தாலும் தைரியமாக பிடிங்கள். லஞ்சம் யார் பெற்றாலும் அவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணன் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? பாலியல் வன்முறை குற்றம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2-3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை 2 பொண்ணுங்களுக்கு எடுத்துட்டானுங்க. லாட்ரியில் வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க சட்டவிரோதமாக. அதுக்கப்புறம் அதை தவிர ஒரு லோடுக்கு இவ்வளவுன்னு வந்து இந்த மணல், சவுடு மணல் இதுக்கெலாம் வாங்குறாங்க. இவ்வளவும் பண்ணுறாரு அந்த அன்னை சரவணன். ஆனால் அவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த இது இருக்குது பாருங்கள், நுகர்பொருள் வாணிப சங்கம், அதாவது சிவில் சப்ளைஸ், அதில் போய் அங்கே ஏன்பா டயர் ஏன் வந்து காற்று கம்மியாக இருக்குது, மழை கண்ணாடி ஏன் உடஞ்சிருக்கு, நான் அந்த மேனேஜர், அவங்க ஆஃபீஸ் மேனேஜரை விட்டு விட்டா, அந்த ஆள் வந்து நீ எம்எல்ஏவாக இருந்தால் வாங்க கூட வச்சுக்க, உள்ளே போய் அதிகாரிகிட்ட பேச்சு ஃபோனை வைடான்ட்டான். இதை விட ஒரு அவமானம். நானாக இருந்தால் அன்றைக்கே அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பேன். ஒரு டிரான்ஸ்போர்ட்டு லாரி ஓட்டுற ஆஃபீஸுடைய மேனேஜர் நம்மளை மதிக்கலை, இதுக்கப்புறம் அந்த பதவி என்னத்துக்குன்னு. ஆனால் இத்தனையும் வந்து கீழேருந்து ரீல்ஸ் எடுத்து அதுக்கு தான், அது இந்த ரீல்ஸுக்காக தான். அதே நுகர்பொருள் வாணிபம் அந்த சங்கத்தில் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. 13 வருஷமாக பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்காங்க. அவர் என்ன ஆனார், அன்னை சரவணன் அங்கே போனார். அவர் டயரில் காற்று கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போய் கேட்டாலே 13 வருஷமாக அவங்க பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க. ஐயா அவங்க திமுக ஆட்சியில் போராடினாங்க, அதிமுக ஆட்சியில் போராடினாங்க, ரைட்டு. நீங்கள் தான் மாற்றத்துக்காக வந்திருக்கீங்க. நீங்கவே வந்து வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவ தூதராச்ச நீங்கள். தேவதூதராச்சு நீங்களே, மாற்றத்துக்காக வந்திருக்கீங்க, மக்களுக்காகவே வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கு அந்த போராட்டத்தில் போய் பேசணுமா வேணாமா? இல்லைங்க நான் அரசில் முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன், அரசில் பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறோமோ பேசுகிறேன், பேசி இதற்கு கூடிய விரைவில் என்ன செய்ய முடியுமோ செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். 13 வருஷமாக போராடுறாங்க, ரைட்டு. திமுக ஆட்சியில் போராடினா ரைட்டு, திமுக ஆட்சியில் போராடினா அவன் செய்யலை, அதிமுக ஆட்சியில் போராடினா செய்யலை, அவங்க 2 பேரும் ஒதுக்கிட்டாங்களா இல்லையா மக்கள்? இப்போ நீங்களும் பண்ணிங்கன்னா அடுத்தது அதான் பண்ண போகிறாங்க. இதை அதை புரிஞ்சு கொள்ளாமல் நம்ம வந்து சும்மா வழக்கமாக நம்ம அந்த தேவதூதராகன்னு சும்மா எல்லாரும் தேவதூதர்னு சொல்லிக்கலாம். நான் கூட வந்து என் பேர் சுந்தரராமன் வச்சுக்கிட்டா, நான் கூட ராமாயணத்தை ராமன் மனசில் வச்சுட்டு கையில் வில்லு அம்பு எடுத்துக்கிட்டுலாம் அலைய முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேணுமோ அந்த கடமையை நம்ம செய்யணும். அதனால் வந்து நம்மளை தேவதூதர் நினச்சிக்கிட்டா பத்தாது, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை டயலாக் பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செயல்பாடை அதிகப்படுத்த வேண்டும் என்பது தான்
முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கள், வீட்டை முதல்ல கவனிங்க, நாட்டை அப்புறமா திருத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை, விண்ணப்பம். அவ்வளோதான் சார். பல்வேறு கேள்வி தெளிவாகும். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.